மரியானோவா நியூஸ் சேனலின் இன்றைய பயனுள்ள தகவல். மகிழ்ச்சி செய்தி. இன்று 15/6/2000 மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தாவேக ஆட்சி அமைத்த பிறகு 2வது மாதமாக மகளிர் உரிமை தொகை வரவு வைப்பு. மகளிர் உரிமை தொகை ஜூன் மாத வரவு. வணக்கம் நேயர்களே, இன்றைய நாள் பல இல்லத்தரசிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாக தொடங்கியிருக்கிறது. ஆம், ஜூன் மாதத்திற்கான மகளிர் உரிமை தொகை குறித்து தான் இந்த செய்தி தொகுப்பு. இதை பற்றி முழுமையான தகவல்களை விரிவாக பார்க்கலாம். இன்று ஜூன் மாதம் 15/2026 தமிழ்நாடு முழுவதும் உள்ள லட்சக்கணக்கான தகுதியுள்ள மகளிர் எதிர்பார்த்திருந்த அந்த நற்செய்தி வந்திருக்கிறது. தமிழக அரசு வழங்கி வரும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இந்த ஜூன் மாதத்திற்கான 1000 ரூபாய் தொகையானது பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து 2வது மாதமாக இந்த தொகை எவ்வித தடையுமின்றி பயனாளிகளின் வங்கிக்கு சென்றடைந்திருப்பது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல இல்லத்தரசிகள் தங்களுடைய செல்போனுக்கு வந்திருக்கும் குறும் செய்தியை பார்த்து மகிழ்ச்சியை தெரிவித்து வருகின்றனர். கூடுதல் தகவல் விழிப்புணர்வு. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் இந்த தொகை வரவில்லை என்றால் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை. வங்கி பரிவர்த்தனை நடைமுறைகளை காரணமாக சிலருக்கு சிறிது நேர இடைவெளியில் அல்லது மாலைக்குள் பணம் வரவு வைக்கப்பட வாய்ப்புள்ளது. உங்களின் வங்கி ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை, உங்கள் கணக்கு செயல்பாட்டில் உள்ளதா என்பதையும் ஒருமுறை சரிபார்த்து கொள்ளுங்கள். பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்யும் நோக்கில் அரசு எடுத்துள்ள இந்த தொடர் நடவடிக்கை குடும்பங்களுக்கு சிறு உதவியாக இருந்தாலும் அது மிகப்பெரிய நம்பிக்கையை அளிப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இது குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். மகளிர் உரிமை தொகை உயர்வு. புதிய திட்ட வரைபடம். முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான முக்கிய அறிவிப்பு மற்றும் அரசின் திட்டமிடல், அது குறித்த ஒரு அலசல். அறிவிப்பின் நோக்கம். மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2500 உயர்த்த அரசு மேற்கொள்ளும் தீவிர நடவடிக்கைகள் என்ன? நிதி தேவை. ரூபாய் 2500 வழங்க அரசுக்கு ஆண்டுக்கு தேவைப்படும் ரூபாய் 39,300 கோடி நிதி ஒதுக்கீட்டின் சவால்கள். மாதாந்திர நிதி சுமை. அரசுக்கு மாதாந்தோறும் தேவைப்படும் ரூபாய் 3,275 கோடி நிதியை திரட்டுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் மற்றும் பட்ஜெட் தயாரிப்பு. இந்த திட்டத்தை முறைப்படி பட்ஜெட்டில் கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட பணிகள் நடந்து வருகின்றன. ஒரு சில மாதங்களில் விரைவில் இதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் அனைத்து குடும்ப மகளிருக்கும் ரூபாய் 2500 வழங்கப்பட இருக்கிறது. இதுபோன்ற முக்கிய செய்திகளுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது மரியானோவா நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.